காலை வணக்கம். ஒரு முக்கியமான கேஸ் என்னென்னா, இதுவும் நீங்கள் வந்து என்ன இது நமக்கு தேவையா அப்படின்ற அளவுக்கு நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கு ஒரு கேஸ். என்னன்னா, ஃபாரினில் போய் டிகிரி வாங்கி வந்துடுறாங்க. ஃபாரினில் போய் டிகிரி வாங்கி வந்துடுவாங்க. அது எந்தெந்த கேஸில் குறிப்பாக மன வழக்கு, திருமண வழக்கு சம்மந்தப்பட்டான வழக்குகளில் வந்து விவாகரத்து, ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸு, கஸ்டடி ஆஃப் த சைல்டு, மெயின்டெனன்ஸ், இந்த ஆர்டர் வந்து ஃபாரினில் வாங்கிட்டு இந்தியாவில் வந்து அவங்க இப்போ இங்கே ஒரு நபர் கணவனோ மனைவி இந்தியாவில் இருப்பாங்க, இங்கே வந்து அது நிறைவேற்றுவதற்கான முயற்சி பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட வழக்குகள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மிக திறமைந்த வாழ்ந்த வழக்கறிஞர்கள்கிட்ட தான் அது போகுது. ஆனாலும் ஒருவேளை மனைவியோ கணவரோ இந்தியாவில் இருக்கிற வந்து ஏழ்மையான நிலையில் இருந்தாருன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவில் சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ அந்நிய நாட்டு நீதிமன்றங்களால் வழங்கப்பட்ட தீர்ப்பாணை டிகிரி இந்தியாவில் நிறைவேற்றலாமா வேண்டான்றதை பற்றிய பிரிவு வந்து உரிமையியல் நடைமுறை சட்டம் சிபிசி 13 இருக்குது, வெளிக்கப்பட்டிருக்கு. அது சம்பந்தமாக 2 தீர்ப்புகள் இருக்குது. அது நான் இதில் சொல்லிடுறேன். மகேஸ்வரி வர்சஸ் ரமேஷ் ராமையா, மகேஸ்வரி வர்சஸ் ரமேஷ் ராமையா 2023 சிடிசி 363 மெட்ராஸ், 2023 சிடிசி 363 மெட்ராஸ். இது தீர்ப்பு. 2வது தீர்ப்பு பார்த்திங்கன்னா விமல் ஜெயச்சந்திரன் வர்சஸ் டயானா ஜெரம் ஜான்சன், விமல் ஜெயச்சந்திரா வர்சஸ் டயானா ஜெரைன் ஜான்சன் 2023 டு எம்எல்ஜே 504 மெட்ராஸ் மதுரை பெஞ்ச், 2023 டு எம்எல்ஜே 504 மெட்ராஸ் மதுரை பெஞ்ச். ஸோ இந்த கேஸில், முதல் கேஸில் வந்து இந்த மகேஸ்வரி கேஸில் ஒரு அந்நிய நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இந்தியாவில் வந்து நிறைவேற்ற வேண்டும் என்றாலோ அதை வந்து செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால அந்த தீர்ப்பு வந்து முடிவுற்ற தீர்ப்பாக கருத வேண்டும் என்றால் சில 5-6 கண்டிஷன்ஸு அதில் சொல்லி என்னன்னு கேட்டேன். நம்பர் 1 வந்து அது வந்து அந்த அந்நிய நாட்டினுடைய தகுதி வாய்ந்த வரையறை உள்ள நீதிமன்றத்தால், ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிற கோர்ட்டால் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கதான்னு பார்க்கணும். 2வது அந்த வழக்கு மெரிட்டில் கொடுத்துருக்காங்களா, எக்ஸ்பார்ட்டே செட் எக்ஸ்பார்ட் தேர்போர் டிகிரின்னு கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். அடுத்தது வந்து உலக சட்டங்கள் இன்டர்நேஷ்னல் முறைப்படி இல்லாமலும் என்ன இந்தியாவினுடைய சட்டத்தை ஏற்க மறுத்தோ கொடுக்கப்பட்ட தீர்ப்பாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அந்த தீர்ப்பு முடிவான தீர்ப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது இயற்கை நேச்சுரல் ஜஸ்டிஸுக்கு விரோதமாக இருக்கக்கூடாது. அடுத்தது ஃப்ராடாக அந்த தீர்ப்பை பெற்றிருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கிற சட்டத்திற்கு முரண்பாடாக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடாதுன்றது தான். இதுக்கு அடுத்த கேஸு விமல் ஜெயச்சந்திரன் டயானா ஜெரன் ஜான்சனில் ஈஸியாக அவங்களுக்கு தெளிவாக தெரியும். இதில் வந்து அந்நிய நாட்டில் வழங்கப்பட்ட அந்த தீர்ப்பு வந்து இர்ரிட்ரீவபிள் பிரேக் டவுன் ஆஃப் மேரேஜ் கிரவுண்டில் கொடுத்துருக்காங்க. இவங்க 2 பேரும் கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறதுனால இந்தியன் டைவர்ஸ் ஆக்ட் தான் அதுக்கு அப்ளை ஆகும். 18 அது இப்போ இந்தியன் டைவர்ஸ் ஆக்டாக மாற்றப்பட்டு விட்டது. அதனால் அந்த தீர்ப்பு வந்து இங்கே இந்தியாவில் நிறைவேற்ற முடியாது அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் வந்து இந்த 2 தீர்ப்பையும் படித்து வச்சுக்கிட்டு பண்ணுங்கள். அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து டிராஃப்டிங் போட்டுக்கிட்டு தான் இருக்கணும். நீங்கள் டிராஃப்டிங் போட மாட்டேன், எனக்கு போட வராதுன்னா நீங்கள் அதை வந்து நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்க மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாட்டி டிராஃப்ட் பண்ணுங்கள். அதை வந்து நீங்கள் மறுபடியும் படிங்க, கரெக்ஷன் பண்ணுங்கள், ஃபைல் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்றது அந்த டிராஃப்டில் போடுங்க. இந்த தீர்ப்புகளை படிக்க தான் டிராஃப்டிங் எழுதுகிற பக்குவமும் அறிவுத்திறமும் வரும். அந்த அடிப்படையில் நீங்கள் டிராஃப்டிங் போடுங்க. ஏன்னா நீதிபதிகள் வந்து படிச்சுட்டு வந்துடுவாங்க. இல்லைன்னாலும் கூட அவர்களுக்கு உதவி செய்ய இருக்கும் லா கிளர்க்குங்கெல்லாம் அதில் வந்து படிப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வருவீங்கன்றது பாயிண்ட்டாக எழுதுவாங்க. அதனால் ரொம்ப முறையாக நீங்கள் இந்த வழக்குகளெல்லாம் நீங்கள் டிராஃப்ட் போட கற்றுக்கிறதுக்கு நல்லது. காலை வணக்கம்.